God bless you. Shalom. Shalom. Thank you for joining us. Shabbat Shalom. Today we'll be discussing a good subject, a wonderful subject, and a very important lesson on what to focus. As human individuals, we are always focused on the past or future, but today we'll find what focus can improve our life. I want you to stick with us, listen to it, get the essence, and put it into practice. Listening doesn't help in any way, but practice without faith, any work is dead. So I want you to practice it and get the rewards for it. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். ஆபக்கூக் 1:1 ஆபக்கூக் 1:1-5. ஆபக்கூக் 1:1-5 வாசிக்க கேட்போம். ஆபகூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. 5வது வசனம் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். For I will work a work in your days which you would not believe, though it were told to you. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு next 100 feet. அடுத்த 100 அடி. ஹலோ, அடுத்த 100 அடி. next 100 feet. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அடுத்த 100 அடி. அடுத்த 100 அடி. அடுத்த 100 அடி இல்லைங்க, 100 அடி. The distance. It's not a beating, it's a distance. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் வழி நடத்த போகின்ற இந்த காரியத்துக்காக நன்றி. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தவும் பயன்பெறவும் நீர் உதவி செய்யும். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். நல்ல சத்தமா. You have to roar. ஷலோம். Good. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான சப்ஜெக்ட் நம்ம பேச போறோம். மனுஷனா பிறக்கிற நம்ம 2 வகையான பிரச்சனையில மாட்டியிருக்கோம். ஒன்னு கடந்த காலம், ஒன்னு இறந்த காலம், இன்னொன்னு எதிர்காலம். இறந்த காலம், எதிர்காலம், இதற்கிடையே மாட்டிக்கொண்டு எது என்ன நடக்க போகிறது, ஏற்கனவே நடந்ததில் என்ன தப்பு, இதையே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்று அதனை உடைத்து எதை பார்க்க வேண்டும், எதை பார்த்தால் எது சரியாக நடக்கும்னு பேச போறோம். வேதத்தின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்து பேசின அடிப்படையில் என்ன செய்ய வேணும்னு பேச போறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், அமைதியா பசுமையா இருக்குன்றதுக்கு நான் கேரண்டி. புரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா. அதனால கேட்கறது மட்டும் இல்லாம என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். இன்னைக்கு ஸ்டேஜ்லயோ இல்ல வெளியிலயோ யார் வேணாலும் சத்தியம் பேசலாம். கடைபிடிக்கிறது தான் கஷ்டம். பேசுறது ஈஸி, கடைபிடிக்கிறது கஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆபக்கூக் ஒரு தீர்க்கதரிசி. அவரை பத்தி மத்த எதுவுமே போடல. எங்க பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எந்த தேதியில பிறந்தார், என்ன பிறந்தார், அதெல்லாம் போடவில்லை. ஆனா பழைய ஏற்பாட்டில் 12 தீர்க்கதரிசிகள் பத்தி இருக்கு. ஆபக்கூக் இருக்காரு, ஆமோஸ் இருக்காரு, நாகும் இருக்காரு, ஆகாய், இப்படி 12 பேர் இருக்காங்க. 12 பேரும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அனுப்பியிருந்தார் தேவன். என்னன்னா, ஒருத்தர் நீதியை பத்தி பேசவும், ஒருத்தர் எச்சரிக்கை கொடுக்கவும், ஒருத்தர் அன்பை பேசவும், ஒருத்தர் அரவணைக்கவும், இப்படி 12 பேருக்கு 12 வேலைகள் கொடுத்து தேவன் அனுப்பியிருந்தார். 12 பேரும் சிறப்பா தான் வேலையை முடிச்சு இதுல கடைசியா சொல்லிட்டு
கடைசியா ஒருத்தர் சொல்லிட்டு இறந்துட்டார். என்ன அப்படின்னா, நமக்கு ஒருவர் பிறப்பார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் நீதியின் தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அது எல்லாத்தையும் சொல்லிட்டார். சோ இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படி வந்தவர் ஆபகுக், ஒரு தீர்க்கதரிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தீர்க்கதரிசி. இப்போ ஆபகுக் ஒரு தீர்க்கதரிசி. ஆஹா, வசனம் சும்மா சூப்பரா பேசுவாரு, தீர்க்க தரிசனம் உரைப்பாருன்னு முதல் வசனத்தை எடுத்து வாசிச்சா வந்தது தீர்க்க தரிசனமோ விசுவாச பயிற்சியோ இல்ல நல்வார்த்தைகளோ இல்ல, வந்தது புலம்பல். ஹலோ, வந்தது புலம்பல். சாதா மனுஷங்கன்னா புலம்பலாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கோம். நமக்கு தேவன் பேச மாட்டாரு, முன்னாடியே நடக்கிறத சொல்ல மாட்டாரு, என்ன நடக்க போதுன்னு சொல்ல மாட்டாரு, நம்ம புலம்பலாம். ஒரு நியாயம் இருக்கு. தீர்க்கதரிசி, he bloody knows everything. என்ன நடக்க போது, யார் பேச போற, என்ன செய்ய போறாங்க, நமக்கு என்ன நடக்க போது எல்லாம் தெரிகின்ற ஒரு தீர்க்கதரிசி புலம்புகிறார். ஹலோ, என்ன புலம்புறாருன்னு பார்ப்போம். வாசிங்க பார்ப்போம். 1-4 வரைக்கும் வாசிங்க. ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம், கர்த்தாவே கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இது நம்ம பேசுற மாதிரி இல்ல. ஹலோ, என்னங்க அங்க பாருங்க, நீங்க பேசின வசனத்தை அப்போயே ஆபகுக் பேசியிருக்காரு. எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அவரு ஜென்டிலா, அதாவது நீட்டா பேசிட்டார். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், எது வரைக்கும் இந்த வண்டி ஓடும், வாகனம், இவங்க நந்தியா, எது வரைக்கும் இந்த நந்தி ஓடும். வாசிக்க தொடர்ந்து. நீர் கேளாமல் இருக்கிறீரே. கேளாமல் இருக்கிறீரே, பாத்தீங்களா? இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? நீங்க தானே கேக்குறீங்களா இல்லையா? ஜெபம் கேட்குதா இல்லையா? அடுத்து, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் ரட்சியாம காப்பாத்தாம இருக்கிறீங்களே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? தீவினையை பார்க்கப்படுகிறது என்ன? தப்பு செய்யறவன்லாம் நல்லா இருக்கான், நல்லவன்லாம் கஷ்டப்படுறான். பார்க்கிறது என்ன? கொள்ளையும் கொள்ளையும் கொடுமையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. அப்படி அச்சசல் நம்ம டைலாக்கா இருக்கா? ஆமாண்ணா ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கோங்க டக்குன்னு. ஆமே, டெய்லி நம்ம டெய்லி புலம்புறது இது. இது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம், இது நமக்குள்ள ரத்தத்திலே ஓடுற ஒரு வசனம். இது புரியுதா உங்களுக்கு? அக்கிரமம் செய்யறவன் நல்லா இருக்கான், நம்மெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறோம். நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும் தெரியுமா சர்ச்சில்? ஏமாத்தினவெல்லாம் நல்லா இருக்கான், நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்ற புலம்புல நைட்டு உட்காந்து தேவன்கிட்ட கேட்போம். கேட்குறீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆண்டவரே, இதெல்லாம் நம்ம தேவன்கிட்ட கேட்கறது. அக்கிரமம் செய்யறவன் நல்லா இருக்கான், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன ரட்சிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரீசெண்டா கேட்டேன், அதனால தைரியமா சொல்றேன். ரீசெண்டா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர்னு வச்சுக்கோமே, ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல. எவ்வளவு நேரம் தான் விசுவாச பாட்டை பாடிட்டு இருக்காது. ஒரு கட்டத்துல நானும் விசுவாசமா இருந்துட்டேன், அவன் நல்லா இருக்கான், சும்மா என்னையவே ஏன் போட்டு இப்படி படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்ப காப்பாத்தினாதான் என்னன்னு கேட்டேன் நான். இப்ப காப்பாத்தினா என்ன? எனக்கு செய்யாம யாருக்கு செய்வீங்க? கேட்போமா இல்லையா? ரீசெண்டா ஒரு 2-3 செய்தியா நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, நம்ம புலம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? பாஸ்டர் சொல்லி புலம்ப கூடாதுன்னு பாஸ்டர் ஈஸியா சொல்லிடுறாரு, ஆனா வருதே. ஏன்னா பிரஷர் ஜாஸ்தி. கரெக்டா? பிரஷர் ஜாஸ்தி. பிரச்சனையை நினைச்சு பிரஷரு, என்ன நடக்க போகுதுன்னு பிரஷரு, ஏற்கனவே நடந்தது நினைச்சு பிரஷரு, பிரஷர் பிரஷர் ஓவர் பிரஷர். இந்த பிரஷர் ஏன் வருதுன்னா, பிரச்சனை என்னன்றதை நீங்க புரிஞ்சிக்காததுனால தான் பிரஷர் வருது. ஃபர்ஸ்ட் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் தேவன் பிரச்சனையை அனுமதிக்கின்றார் அப்படின்றத பேசிடும். அல்லேலூயா, ஆமென். ஏன் பிரச்சனையை தரணும் தேவன்? அதாவது புஷ்டியும் பசுமையுமா இருங்க, இந்த படைச்ச எல்லா ஜீவனையும் நீயே ஆட்கொண்டுக்கோ அப்படின்னு படைச்சு எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்த தேவன்
ஏன் பிரச்சனையை அனுமதிக்கணும்? அதாவது எங்க தேவன் பேசினாலும் ஆசீர்வதிக்கிறார், சந்ததியை பெருக்கிறார், மகனை கொடுக்கிறாரு, பெரிய சந்ததி ஆக்குறாரு, 5 அப்பம் 2 மீனை பெருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் ஆண்டவர் நல்லது தாங்க செஞ்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, எங்கேயும் அவர் யாரையும் அப்படியே அப்படியே நொங்கு எடுத்துலாம் பார்த்தது இல்லையே, கிடையாது. எப்பவும் ஆசீர்வாதம் பேசியிருக்காரு, எப்பவும் நன்மை செய்திருக்காரு. பிறகு ஏன் தேவன் நம்மளை கஷ்டம் எங்கேயாவது போட்டிருக்கா? உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பதே எனக்கு சந்தோஷம்னு இருக்கா வசனம்? சொல்லுங்க. புடமிட்டு நீங்கள் அழுவதை பார்ப்பதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு எங்கேயுமே இல்லையே. எப்பவும் நன்மையை பேசுற தேவன் நம்ம உளுந்து போறது அவருக்கு பிடிக்காது. நம்ம தூக்கி நிக்கணும், நம்ம எந்திரிச்சு நிக்கணும், நம்ம தலையை உயர்த்தி நிக்கணும்னு தான் தன் மகனையே அனுப்புனாரு. சரியா நான் சொல்றது? அப்புறம் ஏன் பிரச்சனையை அனுமதிக்கணும்? நம்மளாம் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு செய்யற பாவத்துக்கு அனுபவிக்கிறோம் பாஸ்டர். பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? செத்து போயிருவீங்க பொட்டுன்னு. ஆனா இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் பாவம் பண்ணியிருக்கோம்? கை தூக்குங்க. என்ன அரை கம்பத்துல இறக்குங்க. செஞ்சிருக்கோமா? பகல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் பாவிதான் சிஸ்டர். ஒரு சிரிப்போட நக்கலா சொல்லுங்க, நீங்களும் பாவிதான் சொன்னீங்களா? இப்போ வேதத்தின்படி பாவத்தின் சம்பளம் என்ன? நம்மெல்லாம் என்ன ஆயிருக்கணும்? இப்போ தர்ஜா இருக்கணும், செத்து போயிருக்கணும். நீங்கள் நான் இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்கோம்? சபையில உட்கார்ந்துருக்கோம். அப்போ பாவம் செய்ததோடைய சம்பளம் நேர மரணம்னா, பாவம் செய்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். அப்ப அது தேவன் கணக்கு கிடையாது. அதையும் தாண்டி பிரச்சனை வருதுன்னா, பாவம் செய்ததுக்கான பனிஷ்மெண்ட் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் என்ன? மரணம். எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்வளவுதான். அது ரெண்டும் ஒட்டி இருக்கு, இப்படி அண்ணன் தம்பி மாதிரி. பாவம் செஞ்சா மரணம், மரணம்னா பாவம், முடிஞ்சு போச்சு, இன்டர்லிங்க்டு. அப்போ பாவம் செய்யறதுக்கான பனிஷ்மெண்ட் மரணம், பிரச்சனை கிடையாது. கரெக்டா? கரெக்டாங்க. பாவம் செஞ்சா ஆண்டவர் பிரச்சனையை கொடுக்க மாட்டார், நம்மளை சோதிச்சு பார்க்க செய்ய மாட்டார். நேரா என்ன பண்ணுவாரு? மரணத்தை கொடுத்துருவார். ஆனா இன்னைக்கு பிரச்சனையை சந்திக்கிறோம்னா அது பாவம் செய்ததுனால இல்ல, வேற ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம் பாஸ்டர்? நம்மளை புடமிட்டு சரியான தங்கமும் வைரமாக மாற்றுவதே அவருடைய நோக்கம். அதுக்குதான் பிரச்சனையை தரார். இன்னைக்கு நம்மளாம் நினைச்சு சோர்ந்து போற இடம் நீங்க அதுதான். ஏன்னா பாவம் ஏன் பிரச்சனை வருதுன்றதை தெரிஞ்சிக்காம நீங்க புலம்புறது என்னன்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன் அதனாலதான், நான் பாவம் செஞ்சுட்டேன் அதனாலதான், ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், பூர்வ ஜென்மத்துல எவனையோ கொண்டிருக்கோம் அதனாலதான். இன்னைக்கு பிரச்சனையோடைய கோர தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார்? வசனம் தெளிவா சொல்லிட்டார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன். உன்னைய சோதிச்சா என்ன ஆயிரும்? உன்னால முடியாது. தேவன் சோதித்தா உங்களால தாங்க முடியுமா? முடியாது. அதையும் மீறி சோதிக்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காரு? உன்னால முடியும், தாண்ட முடியும், அதனாலதான் உன்னைய சோதிக்கிறேன். எதுக்கு சோதிப்பாங்க? அதாவது பரிசோதனைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆமாவா இல்லையா? டெஸ்டிங் எதுக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் செய்யறாங்கன்னு வைங்களேன், எந்த ப்ராடக்ட் அந்த உலகத்தில் இருந்தாலும் அதோடைய ஃபைனல் ப்ராசஸ் என்ன தெரியுமா? டெஸ்டிங். சரியா இருக்கா, சரியா வேலை செய்தா, கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தா, நல்லா இருக்குமா, நல்ல தகுதியா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு சமையல் பண்ற நீங்க டெஸ்ட் பண்ணலையா? பண்றீங்களா இல்லையாங்க? வீட்டில இருந்தே டெஸ்டிங் நடக்குதா இல்லையா? உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு இப்படி எடுத்து தூவுறீங்களா இல்லையா? இப்படி கலக்கி டெஸ்டிங். அரிசி வந்திருக்கான்னு இப்படி எடுத்து நசுக்கி பார்க்குறீங்க. காய்கறி கடைக்கு போனால் அந்த வெண்டைக்காவை டொப்புன்னு உடைப்பீங்க. இப்படி எல்லாரும் உடைச்சா வெண்டைக்காய் என்ன ஆகும்? உடச்சு பார்க்கும் அந்த நுனியை. ஏன் நல்லா இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? டெஸ்டிங்க. பழ கடைக்கு போனால் ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறீங்களா இல்லையா? நல்லா இருக்கா இல்லையா? பழம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா? டெஸ்டிங்க. ஆமாவா இல்லையா?
சில ஜனம் டெஸ்டிங் சாப்பிட்டே போயிடும், பழம் வாங்காது. அப்படி யாரும் இருக்கீங்களா? சத்தமா சிரிக்கிறீங்க. டெஸ்டிங், ஒரு சின்ன பொருள் கூட இன்னைக்கு டெஸ்ட் பண்றோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஜோயல் நம்ம கூட இருக்காப்ல, பயங்கர இன்டர்வியூ போறாப்ல. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி தான் பேச போறதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஆமா இல்லையா? செஞ்சிருக்கியா ஜோயல்? டெஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா, சரியா பேசுறோமா, இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கா, இதை பேசினா நல்லா இருக்குமா, இதை செஞ்சா கரெக்டா இருக்குமா, செஞ்சு பார்க்குறாரு. இன்னைக்கு சிட்னி அண்ணன் இருக்காரு, ஒரு வண்டி ரெடி பண்றாருன்னா கடைசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, ஓட்டி பார்ப்பாரு. கரெக்டா பிரேக் பிடிக்குதா, கரெக்டா நிக்குதா, ஸ்டாண்டு கரெக்டா இருக்கா, எல்லாம் வேலை செய்யுதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே இன்னைக்கு டெஸ்ட் பண்ணும் போது நீங்க தகுதியா இல்லையான்னு தேவன் டெஸ்ட் பண்ண வர மாட்டாரா? நீங்க இப்ப நான் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. யாருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஜோயல் அம்மா தூக்கிட்டாங்க, இறக்குங்க. டக்குன்னு தூக்கி இருக்கணும். சரி, இளங்கண்ணன் பாவம், இளங்கண்ணன் சொல்லி. ஜோயல் அம்மா நீங்க இருக்கீங்க, ஆசீர்வாதமா? இளங்கண்ணன் சொல்லு. இளங்கண்ணன் ஜோம் பண்றாரு, எனக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க ஆண்டவரே அப்படின்னு. தேவனும் ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை முடிவு பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். சரியாங்க? ரைட், ஓகே. இப்போ இந்த 80 லட்சம் ரூபாய் வீட்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கு தகுதி இருக்கா? சரியா பாத்துக்குவாரா? கரெக்டா வச்சிருப்பாரா? இல்ல எவனாவது கேட்டா சொத்தை எழுதி கொடுத்துருவாரா? இதெல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவாரு. இளங்கோ எப்படி இளங்கு மனசா இருக்காரா? யாருக்கும் நம்ம கொடுக்கறத வேற யாருக்கும் கொடுத்துருவாரா? சரியா மெயின்டைன் பண்ணுவாரா? எல்லாத்தையும் நல்லா எல்லாம் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்டிங் பீரியட் பேரு தான் நம்ம இன்னைக்கு வச்ச பேரு. பிரச்சனை, பிரச்சனைக்கு இன்னொரு பேர் டெஸ்டிங், சோதனை காலம். நான்சி அக்கா கரைச்சு குடிச்சிருக்காங்க போல பைபிள்ல. கரெக்டா சோதனை காலம்னு இருக்குல்ல? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்க பிரச்சனைன்னு கூப்பிடுறதுக்கு இன்னொரு பேர் வந்து டெஸ்டிங். அதாவது ஆண்டவர் வந்து தகுதியா இருக்கியா இல்லையான்னு என்ன பண்றாராம்? பரிசோதிச்சு பாக்குறார். இது எங்க பாஸ்டர் நடந்தது? போன வாரம் தாவீதை பத்தி பேசணும். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு ஆண்டவர். எங்கன்னு தெரியுமா? சிங்கத்தையும் கரடியும் அனுப்பி அடிப்பானா? செய்ய முடியுமா அவனால? தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா? டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அவன் கரெக்டா இருந்தோடனே தேவனுக்கு தெரிய வருது, ஆடுக்காக உயிரை கொடுக்கிறவன் தான் தேவனுக்காக தன்னையே அர்ப்பணிக்க கரெக்டா இருப்பான் அப்படின்னு தெரியுது. யோசேப்பு எடுத்துக்கோ. சும்மா ஒரு கவுனை மாட்டி எல்லாரையும் முன்னாடி வணங்கிடுவாங்கன்னு ஒரு கனவை சொன்னோடனே ஆண்டவர் வாப்பா அப்படின்னு தூக்கி உட்கார வச்சுட்டாரா? உட்கார வச்சிருந்தா என்ன இருக்கும்? அண்ணங்காரனுங்க முடிச்சிருப்பானுங்க. ஆனா அவனை ஜெயிலுக்கு அனுப்பி அவனுக்கான லாங்குவேஜை சொல்லி கொடுத்து, மொழியை சொல்லி கொடுத்து, பயிற்சி கொடுத்து, அரசன் ஆகிறதுக்கு எல்லாவற்றையும் அந்த 13 வருஷம் என்ன பண்ணாராம்? ட்ரெயின் பண்ணி டெஸ்டிங் பண்ணியிருக்கார். நிப்பானா, பேசுவானா, தைரியமா இருப்பானா, விசுவாசமா இருப்பானா, சொல்ற இதெல்லாம் பார்வோன் முன்னாடி தைரியமா சொல்லுவானா, பார்வோன் பதவிக்கு போனாலும் நம்மளை மறந்துடாம உண்மையா இருப்பானான்னு தேவன் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? டெஸ்ட். இந்த டெஸ்டிங் மட்டும் பரவாயில்லைங்க, மன்னிக்கவும் செய்வானான்னு அண்ணன்களெல்லாம் திரும்ப அனுப்பி டெஸ்ட் வேற பண்றாரு. ஆண்டவர் ஒரு சும்மா ஒரு கற்பனையா வச்சுக்கோ. ஆண்டவர் ஒரு கார்ட்போர்டு வச்சுட்டு பாக்காரு. ஓகே ஓகே டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அண்ணன்களெல்லாம் அனுப்பி பாக்குறாரு. என்ன செய்யறான் யோசேப்பு? மன்னிச்சு அரவணைச்சோட ஃபுல் பாஸ். இப்ப போய் உங்க நாட்டை எல்லாத்தையும் இங்க கூட்டு வா, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாரு ஆண்டவர் கணக்கு. இன்னைக்கு பிரச்சனைன்றத நீங்க பாவம் செஞ்சதுனால பிரச்சனைன்றதுனால தான் இன்னைக்கு குழம்பி போய் பிரச்சனையில மாட்டிட்டு யாருக்கு ஃபோன் பண்றீங்க? எங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு பிரச்சனை பாவம் பண்ணிட்டேன் அதனால தேவன் பிரச்சனை நோ 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 நோ. ஆண்டவர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுவதற்காக டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். இட் இஸ் நாட் a problem, it is a promotion. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் நாட் a problem. ப்ராப்ளம் கிடையாது சிஸ்டர், ப்ரொமோஷன். கை கொடுங்க. பிரச்சனை இருக்கான்னு கேட்டுட்டு கை கொடுங்க. ப்ரொமோஷன் சிஸ்டர், ப்ரொமோஷன் ப்ரொமோஷன். அல்லேலூயா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இட்டாலி போயிட்டு திரும்ப வந்துட்டேன். என் வாழ்க்கையில் நடந்த நான் சொல்றேன் கேளுங்க. 11th ஸ்டாண்டர்ட் நான் ஜாயின் பண்றேன். என் கூட படிச்சவங்களாம் 12th ஸ்டாண்டர்ட். அப்போ சீட்டும் கிடைக்கல. அதனால நான் வேற ஸ்கூலுக்கு போறேன். ஜெகன்மாதான்ற ஸ்கூலுக்கு போறேன். எதுவுமே புரியல. நல்லபடியாக ஸ்கூல் முடிச்ச எல்லாம் ஆனோம். எங்கள் அப்பா இறந்தாரு. நான் இங்கே வந்து சர்ச்சை டேக் ஓவர் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா எல்லாருமே சந்தேகப்பட்டது, இவன் எப்படி ஏறி பேச போகிறான் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
கரெக்டாக என்னை வர வச்சு ஜெகன்மாதாக்கு அனுப்பி அங்கே டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக கிளாஸ் எடுக்காமல் நான் முக்கால்வாசி நேரம் செமினார் எடுத்திருக்கேன். ஹலோ, நடத்துகிற அளவுக்கு இவன் சரியாக இருப்பானா நான் அங்கேயே செமினாரை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, டெஸ்ட் பண்ணியிருக்காரு. டெஸ்டிங் முடிச்ச உடனே ஆளை இங்கே தூக்கி நம்மளை இங்கே போட்டு பர்ஃபெக்ட் போ அப்பாயிண்டட் வந்தாச்சா. இன்னைக்கு இப்போ தைரியமா பேசுறது ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து நான் பேசுறேன் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அப்பவே சோதிச்சு பார்த்துருக்காரு. அது அன்னைக்கு புரியல. தேவன் அன்னைக்கு செய்யறது நமக்கு புரியாது, பிறகுதான் நமக்கு புரியும். ஆமேன். அதனால பிரச்சனை வந்தா தயவுசெய்து முதல்ல பதறாதீங்க. அதை தான் சொல்றேன், வார வாரம் அதான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் தேவன் செய்வார். மாற்று கருத்து இருக்கா? சோதிக்கிறாருன்னா டெஸ்ட் பண்ணி இன்னும் நல்லா சிறப்பாக்குறாரு, இன்னும் நல்லா சூப்பர் ஆக்குறாருன்னு அர்த்தம். ஆமேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஸ்திரீகளுக்கு மட்டுமான கேள்வி, நீங்க வேண்டாம். போயிருக்கீங்களா? உங்க அக்காவோட நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஒத்துக்கோங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க யூடியூப்ல, உங்களெல்லாம் காட்ட மாட்டோம். சமைப்பீங்களா? அதை சமைச்சிட்டு குளிக்க போகும், உள்ள போய் டெஸ்ட் பண்ணுவீங்களா எல்லாம் சரியா இருக்கான்னு? இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? செய்வீங்களா? எதுக்கு செய்றீங்க? உங்க அக்காவை குற்றப்படுத்துறோம்னா எதுக்காக செய்றீங்க? இன்னும் மேம்படுத்துறதுக்கு, அப்கிரேட் பண்றதுக்கு, சரிப்படுத்துறதுக்கு செஞ்சு பார்க்கறோமா இல்லையா? சாதா வாழ்க்கையில் நம்ம செய்யும் போது தேவன் நமக்குலாம் செய்ய மாட்டாரா என்ன? இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அடுத்த வகுப்புக்கு அனுப்பணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறாங்க? டெஸ்ட். சரியா இருக்கியா, தகுதியா இருக்கியா, படிக்க முடியுமா, ஓகே ப்ரொமோட்டட், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட்டட். இன்னைக்கு பிரச்சனை அனுமதிக்கிறார்னா தேவன், அதுக்கு ப்ரொமோஷன் அர்த்தம். ஏன்னா தேவன் உங்களை சரியா தேர்ந்தெடுத்து உங்களை புடமிட்டு, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தேவன் யாரை சிச்சிக்கிறாரோ அவங்களுக்கு மிக நெருக்கமா இருக்கிறார். ஏன்னா தேவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும்தான் சிச்சிப்பார். ஆமேன். இன்னைக்கு தேவன் சிச்சிக்கிறார், அவங்கள சிச்சித்தார்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்னைய, தேங்க்யூ. நான்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு பணக்காரனெல்லாம் பார்த்து அஞ்சுறதே கிடையாது. ஏன்னா அவனை தேவன் சிச்சிக்கிறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. அவன் 99ல் ஒருத்தனா தேவன் வச்சிருக்காரு. ஆனா நம்மளை சிச்சிக்கிறாருன்னா அர்த்தம் என்ன? ரொம்ப பிடிச்சிருக்கு, நெருக்கமான ஆளு, ரைட் ஹேண்டு, ஹாப்பி அண்ணாச்சி, ஹாப்பி, போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். இதாங்க உண்மை. ஒரு பழைய படத்துல ஒரு பக்தன் மேல தவறா பழி சொல்லிடுவாங்க. அந்த பக்தன் புலம்புவான், இத்தனை வருஷம் உண்மையா இருந்தனே, தேவன் என்னை சிச்சிக்கிறானே. அப்ப அங்க பரிசுத்தமா ரொம்ப வருஷமா மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ற பூசாரி சொல்லுவாரு, நீ பாக்கியவான், இறைவன் என்னை கூட சோதிக்கவில்லை, உன்னை சோதிக்கிறான்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, சோதிக்கிறவனுக்கு அருகே தான் அமர்ந்து இருக்கிறான்னு சொல்லுவார். லோயா, வேதமும் அதான் சொல்லுது. இயேசுவானவர் பணக்காரர்களுக்கோ பரிசுத்தமானவர்களுக்கோ வரவில்லை, நொறுங்கின இதயமுடையவர்களுக்கு வந்திருக்கிறார்னு இருக்கு. அல்லேலூயா. சோ உங்களை சோதிக்கிறார். பிரச்சனை அப்படின்றது இனிமேட்டு இன்னொரு பேர் என்ன? சோதனை. சோதனைனா என்ன? அடுத்து சாதனை. தட்டணும், இந்த ரைம்ஸுக்கெல்லாம் கை தட்டணும். அதுதான் கான்செப்ட். தேவன் ஃபர்ஸ்ட் சோதனையை செஞ்சு பார்ப்பார். சரியா இருந்தீங்கன்னா கோலியாத்தை வீழ்த்தி ராஜாவாக்கி சாதனையா மாத்திடுவார். அதுதான் கான்செப்ட், மறந்துடாதீங்க. ஆமேன். இன்னைக்கு தேவன் சோதிக்கிறார்னா வேதம் சொல்லுது மிக சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும்னு வேதம் சொல்லுது. வாங்க 2-3 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:2-4 வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 1:2-4. 2-4. 1வது வசனம் 2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான, அதாவது ஒரே பிரச்சனை தான் வரணும்னு கிடையாது, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. பாத்தீங்களா, விசுவாசம் பொறுமையை உண்டாக்குகிறது. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், குறையில்லாம இருக்கிறதுக்கு பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது.
வசனத்தை பார்த்தீங்களா? அதாவது குறையில்லாம இருக்கிறதுக்கு சோதனை மட்டுமே நம்மளை சரிப்படுத்தும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 அடுத்த வசனம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கும் மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கும் தக்கதாக, சோதனை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. பென்சிலோ பெண்ணோ இருந்தா வாங்கி அண்டர்லைன் பண்ணிருங்க, இல்லைன்னா பக்கத்துல கடன் வாங்கி அண்டர்லைன் பண்ணிருங்க. இங்க பென்சில் கடன் வாங்கினா தப்பு இல்லை, வெளியில தான் வாங்கக்கூடாது. வாங்க டக்குன்னு அண்டர்லைன் பண்ணுங்க. 10:13 மறந்துடாதீங்க. சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படியும் சோதனை அனுமதிச்சார்னா அதை தப்பிக்குவதற்கான வழியும் அவரே தந்து விடுகிறார். அல்லேலூயா. ஆமென். இனி சோதனையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படவும் கூடாது, கவலையும் படக்கூடாது. இப்போ புரியுதா ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்னு? ஏன்னா சோதனை வந்து அதற்கான வழியும் அவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வேலை என்னன்றதை அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இப்ப சரி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சோதனைக்கான வழி எல்லாத்தையும் தந்துடுறார். ஆனா அந்த பிரஷர் இருக்கு பாருங்க, அந்த அந்த ஒரு நெருக்கம், அது வந்து ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஜாஸ்தியா இருக்கு, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு, தூங்க விடாம பண்ணுது, நிம்மதியா சாப்பிட விடாம பண்ணுது. அதனால நம்ம புலம்புறதுனால விசுவாசத்தை இழக்கிறோம், விசுவாசத்தை இழக்கிறதுனால நம்பிக்கை போயிருது, நம்பிக்கை போயிடுறதுனால தேவன் யார் என்பதை அதெல்லாம் மறந்தோம். இப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், தேவன் பிரச்சனையை எதுக்கு அனுமதிக்கிறார்? நம்மளுடைய மெய்ப்படுத்துவதற்காகவே அனுமதிக்கிறார். ஆமாவா இல்லையா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இதெல்லாம் சரி பாஸ்டர். இப்போ எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. பிரச்சனையை தேவன் நம்மளை மெய்ப்படுத்த அனுமதிக்கிறார். சரி, பிரச்சனைக்கான வழியும் அவர் தந்துட்டார். சரி, இப்போ இந்த பிரச்சனை காலத்துல நான் என்ன செய்யணும்? எனக்கு இப்போ ஆன்சர் தெரியும், அவர் வழி தந்துருவார்னு தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு தெரியும். இப்போ இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும்? வாட் should we do during the period of trial? அந்த பிரச்சனை, அந்த டெஸ்டிங் அப்போ நான் என்ன செய்யணும்? That's where we lose our composure. அங்கதான் நம்ம நிலை குலைஞ்சிடணும். என்னன்னா தேவன் செய்வார்னு தெரியும், தேவன் வழி நடத்துவார்னு தெரியும், ஆனாலும் அவிசுவாசம், ஆனாலும் நம்பிக்கை இல்லாம இருப்போம், ஆனாலும் சந்தேகத்துல இருப்போம். அந்த சமயத்துல வேதத்தின்படி கிறிஸ்தவர்களா மனிதர்களா என்ன செய்யணும்? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் என்னைக்குமே இப்படிதான் செய்ய போறேன், இதான் செய்ய போறேன், இதான் திட்டம்னு யாருக்கும் சொன்னதா சரித்திரமே கிடையாது. யாராவது ஒரு சரித்திரத்தை எடுத்து காமிங்க, தேவன் முன்கூட்டியே இதுதான் நடக்க போது, இப்படிதான் நடக்க போது, இப்படிதான் செய்ய போறேன், உன்னைய கொண்டு இப்படி செய்ய போறேன், யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காரா? நாட் a single one. மோசே எடுத்துக்கலாம், சொன்னாரு நீ வழி நடத்திட்டு போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், பார்வோனை மடிய செய்வேன்னு சொன்னாரு. ஆனா தண்ணிக்குள்ளதான் செய்வேன்னு சொல்லலையே, தண்ணியை 2ஆ திறப்பேன்னு சொல்லலையே. ஆமாவா இல்லையாங்க? யோசேப்புக்கு நல்ல ஒரு கனவு காட்டினார். யோசேப்பா அப்படின்னு கொண்டு போய் 13 வருஷம் உருட்டி எடுப்பேன்னு சொல்லலையே. தாவீதை ஸ்நாக்ஸ் கொடுக்க தான் அனுப்புனாரு, போகும்போதே சொல்லலை நீ இன்னைக்கு கோலியாத்தை சண்டை சொல்லலையே. இயேசு கிறிஸ்து வரும்போதே தேவன் சொல்லலையே நீ போய் மனுஷர்களுக்காக மரிக்க போறேன்னு. அவர் அங்க ஊழியம் செய்யும் போது தான் 3 தடவை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நடந்தது இல்லையா? எந்த இடத்துலையுமே தான் என்ன செய்ய போறேன்னு தேவன் சொல்ல மாட்டார். நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, தேவன் என்ன செய்ய போறாருன்னு எனக்கு சொல்லிட்டா நான் விசுவாசமா, அது விசுவாசமே கிடையாதுங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது விசுவாசமே கிடையாது. அது சாதா மனுஷன் கூட செஞ்சுட்டு போலாமே. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும், எதை நம்புறோம், எதை காணப்படாம இருக்கிறோம், எது இல்லையோ அதை நம்புறோம். ஆமாவா இல்லையா? எது இல்லையோ அதை நம்புறோம், அதுதான் நம்பிக்கை. காணப்படாததை நிச்சயமா விசுவாசிக்கிறோம், அதுதான் விசுவாசம். ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுன்னா அது விசுவாசமே கிடையாதுங்க. இன்னைக்கு தேவன் வந்து ஜோயல் அம்மாட்ட இல்ல ஜோயல்கிட்ட சொல்லிட்டாரு, நீ இன்னைக்கு போவ, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போவ, இது எந்த கேள்வி கேட்பாங்க, எந்த ஆன்சர் சொல்லி இது எல்லாத்தையும் செஞ்சிடறேன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காதே. ஆமாவா இல்லையா? அப்படி இருந்துட்டா தேவன் யார், தேவனால் என்ன செய்ய முடியும், தனக்குள்ள இருக்கின்ற தேவன் எவ்வளவு பெரியவர்னு ஜோயல் கடைசி வரைக்கும் ருசிக்காம போயிடுவானே.
ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நமக்கு எல்லா ஆண்டவர் இன்னைக்கு போன் நமக்கு பதில் சொல்ற மாதிரி நம்ம தேவனை எதிர்பார்க்கிறோம். எல்லாத்தையும் சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன. அதுக்கு விசுவாசம் தேவையில்லையே, அன்பு தேவையில்லையே, சும்மா ரோபோட் மாதிரி செஞ்சுட்டு போயிடலாமேங்க. எத்தனை பேருக்கு செஸ் பார்த்துருக்கீங்க? செஸ் விளையாடுறத சொல்றேன். என்னன்னா 2 பேர் உட்காந்து காயினை நவுத்துவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ தேவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா நீங்களும் நானும் செஸ் காயின் மாதிரி நமக்கு மூளை தேவையே இல்லையா? ஆண்டவர் அழகா காயின் நவுத்தி விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. எதுக்கு மூளையை கொடுத்திருக்கார், எதுக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கார், எதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார், எதுக்கு ரட்சிப்புன்னு ஒன்று உருவாக்குனார், எல்லாம் எதுக்குன்னா தேவன் சொல்லாத நேரத்திலேயும் அமைதியை காப்பதற்காக. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாகணும், பதில் தெரிஞ்சாகணும். அதனால நமக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசி பிரேயர் பண்றவங்க எல்லார் நம்பரையும் வாங்கி வச்சு ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு போன் அடிக்கிறோம். நம்ம அதான் சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. நாங்க என்ன ஜோசியரா உங்களுக்கு கேட்டு சொல்றதுக்கு? தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதா? பழகிருக்கீங்களா? இத்தனை வருஷம் பார்த்துட்டீங்களா? சரி, நான் சொல்றேன் கேளுங்க. உண்மையான தீர்க்க தரிசனம்னா என்னன்னு. நீங்க எதிர்பாராத நேரத்துல யாரோ ஒருத்தர் ரோட்ல உங்களை பார்த்து தேவன் உனக்கு நன்மை செய்ய போறான்னு சொல்லிட்டு நீங்க அவரை கீழே குனிஞ்சிட்டு நன்றி சொல்ல பார்க்கும்போது அவர் காணாம போயிருப்பார் பாருங்க, அதான் தீர்க்க தரிசனம். சரி, அப்படி கூட இல்ல, பாஸ்டர் மூலியமா பேசுறாருன்னா நீங்க யார்கிட்டயுமே பேசியிருக்க மாட்டீங்க, சொல்லியிருக்க மாட்டீங்க. தேவன்கிட்ட மட்டும் பேசினத நீங்க இன்னைக்கு சொல்லணும்னு எதிர்பாராத நேரத்துல, இன்னைக்கோ சோகமா இருக்கிற நேரத்தில் தேவன் பேசுவார் பாருங்க, அது தீர்க்க தரிசனம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கணும், அதற்கான ஆட்கள் இல்லைன்னா தேவன் கல்லையும் பேச வைப்பார், 5 அறிவு ஜீவன்களையும் பேச வைப்பார். அதுதான் தீர்க்க தரிசனம். நீங்களா கேட்டு கேட்கறது குறி சொல்லுவது. இந்துஸ்க்கும் நமக்கும் அப்போ வித்தியாசம் இல்லாம போயிருச்சு. சரியா? இன்னைக்கு அவங்க ஜோசியர் வச்சிருக்காங்க, நம்ம தீர்க்கதரிசி வச்சிருக்கோம். போன் பண்ண வேண்டியது 5 தீர்க்கதரிசிக்கும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம்? நாங்கள் வெறும் கருவிகள். தேவன் சொன்னால் செயல்படுவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அதையும் மீறி யாராவது அலப்பிட்டு வேணும்னே நீங்க போன் பண்ணதுக்காக ஏதாவது சொல்றாங்கன்னா அது முற்றிலும் போய் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு தேவன் செய்தியை கொண்டு வந்து சேர்க்கணும்னா அவர் சேர்ப்பார். இதுக்கு நீங்க விசுவாசிக்க மாட்டீங்கன்னா வேதத்தை எடுத்து பாருங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் யாரோ போய் தீர்க்க தரிசியை எதிர்பார்த்து நின்னதுனால வரல. போற வழியில ஆண்டவர் ஆள் அனுப்பி பேசுவார், எதிர்பாராத நேரத்தில் ஆளை வீட்டுக்கு அனுப்புவார். அதுதான் தீர்க்க தரிசனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, ஆமென். இன்னொன்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் முழு பிளான சொல்ல மாட்டாரு, தேவன் முழுசா என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாரு. அப்போ என்ன பாஸ்டர் பண்ணணும், அதுதான் இப்ப நம்ம பேச போறோம். பிரச்சனையை தேவன் சரி பண்ணிடுவார்னு தெரியும், வழியை உண்டாக்கிடுவார்னு தெரியும், வாக்குத்தத்தம் பண்ணிடுவார், உண்மை உள்ளவர்னு தெரியும். பிரச்சனை கால சோதனை காலத்துல நான் என்ன செய்யணும், புலம்பாம என்ன செய்யணும். சில பேர் இருக்காங்க இந்த சோதனை காலத்துல வசனத்தை ஜாஸ்தியா பேசுறதும் பாட்டு பாடுறது மட்டும் செய்வாங்க, நடக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில பேர் நான் பார்த்திருக்கேன், தேவன் நல்லவர், தேவன் செஞ்சிருவாங்க, செயல்ல இருக்காது, செயல்ல இருக்காது. மத்தவங்களுக்கு இன்னைக்கு பேசுவாங்க, வினோதன் இன்னைக்கு ஒரு பிரச்சனையில வராருன்னா வினோதன் பேசுவாங்க, தேவன் அற்புதம் செய்யறவர், வல்லவர், அப்படி இப்படின்னு. ஆனா தான் செயல்படுத்த மாட்டாங்க. அப்ப என்னதான் பாஸ்டர் பண்ணணும், என்ன செய்யணும்னா, எத்தனை பேர் கார் பார்த்துருக்கீங்க, கார்ல டிராவல் பண்ணிருக்கீங்க, கார்ல போயிருக்கீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கையை இறக்கலாம். கார்ல 2 ஹெட்லைட் இருக்கா, ஃப்ரண்ட் லைட்டு. இங்க இருந்து இப்போ நான் தூத்துக்குடி போறேங்க, 200 கிலோமீட்டர் கரெக்டானா இல்லைங்கண்ணா? 240 30 250 கிலோமீட்டர் இங்க இருந்து தூத்துக்குடி. இன்னைக்கு நான் திருச்சி என் வீட்டில் லைட்டு போட்டா தூத்துக்குடி வரைக்கும் அடிக்குதா லைட்டு? 250 கிலோமீட்டர் அடிக்கிற அளவுக்கு லைட் இருக்கா என்கிட்ட? கிடையாது. அடுத்த 100 அடி தான் எனக்கு தெரியுது என் கார்ல. அந்த 100 அடியை வச்சு 250 கிலோமீட்டர் போறது சாத்தியம் இல்லாத காரியம். ஆனால் இன்னைக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். ஹலோ, 250 கிலோமீட்டர் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அடுத்த 100 கிலோமீட்டர், அடுத்த 100 அடி என்னன்னு எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க, ரொம்ப உதவியா இருக்கும்.
250 கிலோமீட்டர் என்ன வரப்போகுது, யாரு குறுக்க வரப்போறா, எங்க ஸ்டாப் இருக்கு, எங்க டோல்கேட் இருக்கு, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணு முன்னாடி இருக்கிற அடுத்த 100 அடி எனக்கு தெளிவா தெரியும். அந்த லைட் அதை காமிக்கும். ஆமாவா இல்லையா? அந்த 100 அடிய ஒவ்வொரு 100 அடியா கடந்து கடந்து 250 கிலோமீட்டர் இன்னைக்கு நான் போயிடுறேன்னா இல்லையா தூத்துக்குடிக்கு? இன்னைக்கு தூரமா போயிடுறோமா இல்லையா? இன்னைக்கு மலையே ஏறிடுறோமா இல்லையா கொடைக்கானல் வரைக்கும்? ஒரு 100 அடி லைட்டை வச்சு செய்யறோமா இல்லையா? சரி, அடுத்தது இதுவும் புரியலன்னா, இன்னைக்கு கண் இருக்கா உங்களுக்கு? கண் இருக்கா? இந்த செவுத்தை தாண்டி பாருங்க, என்ன இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப பார்த்துட்டு வந்ததுனால சொல்றீங்களா? தெரியல இல்ல, தெரியாதுல்ல. என்ன தெரிகிறது? ஸ்டேஜ் தெரியுது, செவுரு தெரியுது, கண்ணு முன்னாடி இருக்கிற 100 அடி தெரியுது, அதுக்கு மேல தெரியல. கரெக்டா? அது கரெக்டா? வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தேவன் அதை தான் உங்களை பண்ண சொல்றார். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? மனக்கண்ணில் நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நேற்று நடந்ததை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடக்குமோ, இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்குமோ, நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகி எப்படி இருப்பாளோ, அது கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியக்கூடியது என்ன? அடுத்த 100 அடி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதை மட்டும் பாருங்கன்னு தான் தேவன் இன்னைக்கு சொல்றார். ஏன்னா தேவன் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வசனம் 1:5 படி, ஆபக்குக்கு 1:5 வாசிங்க. ஆபக்குக்கு 1:5 வாசிங்க. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்கள் விசுவாசிக்காத கிரியையை உங்கள் நாட்களில் எனக்கு என்னன்னு தெரியப்படுத்துங்கன்னு ஆபக்குக்கு கேட்கும் போது தேவன் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால தேவன் உங்களை என்ன தெரியுமா சொல்றாரு? அடுத்த 100 அடியை மட்டும் பார்த்தா போதும். செய்தியின் தலைப்பும் அதுதான். தேவன் இதெல்லாம் செய்ய போறாருன்னு தெரிஞ்சு இறங்கணும்னு வைங்க, அது விசுவாசமும் கிடையாது. தேவன் அப்படி வேலையும் செய்ய மாட்டார். இன்னைக்கு ஒரு 100 அடி லைட்டை வச்சு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் அழகா போயிட்டே இருக்கும், செயல்படுத்துறோம். ஆனா விசுவாசமா நம்மளால முடியல. இன்னைக்கு விசுவாசம் என்பது என்ன? பார்த்து நடப்பதா? கண்டு விசுவாசிப்பதை விட விசுவாசிப்பதே. நாம் தரிசித்து நடவாமல் நமக்கு அடுத்த 100 அடி தெரிஞ்சா போதுங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? 100 அடிக்கும் வாழ்க்கைக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு கவலைப்படாதீங்க, நேற்று என்ன நடந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 100 அடி, அடுத்த 1 கிலோமீட்டர், அதை மட்டும் பாருங்க. All you need is just 100 feet. You don't need the whole plan. உங்களுக்கு முழு திட்டமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அடுத்த 100 அடி வாழ தெரிஞ்சா போதும், தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. இதற்கான சரியான வசனம் அங்க இருக்கு. நீதிமொழிகள் 3:5-6. அடுத்த 10 நிமிஷம் மட்டும் செயல்படுத்தினா போதும், அதற்கான வசனம் அங்க இருக்கு பாருங்க. உங்கள் சுயபுத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னு நிறுத்துங்க. சுயபுத்தியின் மேல் சாயாமல், அதாவது இதுதான் எதிர்காலம், இதுதான் நிகழ்காலம், இப்படிதான் மாட்ட போறோம், இப்படிதான் இருக்க போறோம், அந்த சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கிளீன், சிம்பிள் அண்ட் நீட். நம்ம சுய புத்தி என்ன சொல்லுது? அடுத்த 1 மணி நேரத்தில் இதாக போகுது, நாளைக்கு இதாக போகுது, நாளான்னைக்கு அதாக போகுது, இந்த வருஷத்துல இதாக போகுது, அந்த வருஷத்துல, போன வருஷத்துல நடந்ததுதான் இந்த வருஷம் நடக்கும். இதெல்லாம் நம்ம சுய புத்தி. அதனை கேட்காமல் தேவன் மேல் நம்பிக்கையாய் முழு விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவர் உன் பாதையை செவ்வையாக்குவார். நீங்க 100 அடிய அவர் மேல நம்பிக்கை வச்சு நடந்தீங்கன்னா அடுத்த 100 அடியை அவர் காட்டுவார், அடுத்த 100 அடியை காட்டுவார், அடுத்த 100 அடியை கடைசியில் உங்களை சிங்காசனத்தில் அமர வச்சிருவார். ஆமென் பாஸ்டர். சரி, இதெல்லாம் சரி. இன்னைக்கு காருக்கு லைட் இருக்கு பாஸ்டர்,
இன்னைக்கு கண்ணு நம்ம மூடிட்டோம்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஜெபம்னா அதுதானேங்க. கண்ணை மூடுங்க. ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? கண்ணை மூடுங்க. ஏதாவது தெரியுதா? இருட்டா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு வெளிச்சம் யார் பாஸ்டர்னா சங்கீதம் 119 105 அந்த வசனம் இருக்கு. சங்கீதம் 119 105 உங்களுக்கான வெளிச்சம் எதுன்னு அங்க போடப்பட்டிருக்கு. வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. That's it. இருட்டில் நடக்கும்போது பயப்பட தேவையில்லை. இருட்டில் நடக்கும்போது பிரச்சனை வந்துருமோன்னு தேவையில்ல. அடுத்த 100 அடி எனக்கு கண் தெரியல பாஸ்டர்னாலும் பரவாயில்ல. எது வெளிச்சமாய் இருக்கிறது? அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். அதுதான் விசுவாசம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நேத்து நடந்தது குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஆனா இன்னைக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார். அதுவே விசுவாசம். அடுத்த 100 அடி தேவன் சிறப்பா நடத்தி செய்வார்னு முழு மனசா வாழ்றீங்க பாருங்க, அதுவே விசுவாசம். இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். யூ டோன்ட் வின் when you go a long leap. You will never win. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா நான் சொல்றேனே, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்னா நினைச்சுக்கிட்டே இருந்து அப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. டெய்லி அதற்கான உழைப்பை போடணும். ஹலோ, 5 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு வருஷம் என்ன 2025 2030 நான் பெரிய பிளேயர் ஆகணுங்கன்னு முடிவு பண்ணிட்டேன். 5 வருஷம் ஒன்றும் செய்யாம 2030 நான் பெரிய பிளேயர் ஆயிடுவேன்னா ஆக முடியுமாங்க? இந்த 5 வருஷம் என்ன பண்ணணும்? 365 நாள் ஒவ்வொரு அடி என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும், ரெடி ஆகணும். அங்க அடையணும்னா இன்னைக்கு இந்த 100 அடியை நான் சரியா வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு இந்த ஒரு நாள் ட்ரைனிங்கை நான் சரியா பண்ணியிருந்தாதான் 5வது வருஷத்துல நான் பெரிய பிளேயர் ஆக முடியும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சமையல் செய்ய இறங்கின தாய்மார்கள் எத்தனை பேர் அடுத்த நாளே அப்படி பிரியாணி கிண்டி இறக்குனீங்க? படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா. யாருமே இன்னைக்கு இப்படி டக்குன்னு போனது கிடையாது. கொஞ்சம் 100 அடியா. இன்னைக்கு தேவன் அதான் சொல்றாரு, யூ ஜஸ்ட் நீட் த நெக்ஸ்ட் 100 feet. ஆமென். அடுத்த 100 அடி நிம்மதியா வாழ்ந்தா போதும், தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கிறோம், அடுத்த இந்த 100 அடியே எனக்கு வெளிச்சம் இல்லையா ஆண்டவரே? இந்த 100 அடியில இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது நான் என்ன செய்யணும் போது சொல்றாரு, என் வசனம் உன் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கிறது. அப்போ வழி தெரியாத நேரத்துல, பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க நேரத்துல என்ன நம்ம செய்யணுமா? வசனத்தை பேசணும். வசனம் என்ன பேசுகிறன்னு எடுத்து காமிக்கவா? சங்கீதம் 48:14 வாசிங்க. சங்கீதம் 48:14 வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், சதா காலமும் நம்மளுடைய தேவன், மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார். இது உங்களை ஆறுதல் செய்வதற்காக தேவன் சொல்லவில்லை. இது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற புத்திரன் அல்ல அவர் சொல்லியும். ஆக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரணம் பரியந்தம், இந்த உடல் சாகிற வரைக்கும் நான் வெளிச்சமா இருந்து உன்னை நடத்துவேன். ஒவ்வொரு 100 அடியா நான் உன்னை நடத்துவேன்ட்டாருங்க. சொல்லிட்டாரா? சங்கீதம் 23:4 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 23 நம்ம மனப்பாடமா சொல்றோம்ல, அதுல 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. யோசுவா 1:5. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். மோசேவோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல, இயேசுவோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 13:5, ஹீப்ரூஸ் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எத்தனை இடத்துல பாருங்க அவர் திரும்ப திரும்ப சொல்றார், நீ 100 அடியில இருட்டா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு கவலைப்படாத, பிரச்சனை நேரத்துல கலங்காத, அடுத்த 100 அடி, அடுத்த 100, அப்படி ஒவ்வொரு 100 அடியா நான் என்ன பண்றேன், விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை, நான் நடத்தி கொண்டு போறையா, நீ சந்தோஷமா இரு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு வசனம் நான் தரேன். எரேமியா 29:11. For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, says the Lord Almighty. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்க ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கீங்க தெரியுமா, சோகமா இதுலவாலாம், அது அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. இன்னைக்கு தேவன் என்ன சொல்லிட்டாரு, நீ எதிர்காலத்தை கவலையே படாத, ஏன்னா நான் உன் தேவன், உன்னை கைவிடுவதில்லை. நான் என்ன பண்றேன், உன்னைய தீண்டுபடுத்துவதற்கு இல்ல, நன்மைக்கான காரியங்களை நான் வச்சிருக்கேன். நீ இந்த 100 அடியை வாழ்ந்தினா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு என்னன்னா, எனக்கு ஆசீர்வாதம் முதல்ல வேணும், இங்க நான் நடக்க மாட்டேன்னா தேவன் தர மாட்டார். நீங்க இந்த 100 அடியை கடக்கணும், அப்பதான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். 100 feet. ஆமென். இன்னும் ஒரு 2 வசனம் வாசிச்சிடலாம். மத்தேயு 6:34. மத்தேயு 6:34 எனக்கு பிடிச்ச வசனம். 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நெத்தி பொட்டுல அடிச்சிட்டாராங்க இயேசு கிறிஸ்து. நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அதினதின் பாடுகள் உண்டு. வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கும், அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் இருக்கும். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, காலைதோறும் என் கிருபை. சொல்யூஷன் இருக்கு, ஆன்சர் இருக்கு. சோதிக்கிறார்னா அதுக்கு வழியும் வச்சிருக்காரு, பிரச்சனைக்கு கிருபையும் கொடுத்திருக்காரு, ஒரு நாள் பிரச்சனைக்கு அதுக்கான கிருபையும் தந்திருக்காரு. இது ஒவ்வொரு நாள் பிரச்சனை இருக்குன்னா அவர் ஒவ்வொரு நாள் கிருபையை புதுசாக்குறன்றாரு. சொல்யூஷன் இருக்கா? அப்புறம் ஏங்க நாளைய குறித்து கவலைப்படணும்? எனக்கு நாளைக்கு அந்த 200 கிலோமீட்டர் தெரிஞ்சாதான் நான் ஊருக்கு கிளம்புவேன்னு இல்லை, எனக்கு 100 அடி தெரிஞ்சா போதும் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எனக்கு 100 அடி தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவருடைய வசனம் எனக்கு பாதைக்கு தீபமும் காலுக்கு வெளிச்சமும் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த 200 கிலோமீட்டர் அந்த தீர்க்க தரிசனம் அது தெரிஞ்சாதான் கிளம்புவேன்னு எனக்கு அவசியம் இல்லை. தேவன் என்னை வழி நடத்துவார்னு எனக்கு தெரியும். இந்த 100 மீட்டரை நான் சந்தோஷமா வாழ்ந்தா போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். கடைசி வசனம் சங்கீதம் 118:24. 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது டுடே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கேயாவது வசனம் பார்த்திருக்கீங்களா, நாளை கர்த்தர் உண்டு பண்ணினார், நேற்று உண்டு பண்ணினார்? அது ரெண்டுமே இல்லாதது. இருக்கிற ஒரே ஒரு நாள் எது? இது டுடே. பகல்ல பார்த்து சொல்லுங்க, டுடே மட்டும்தாங்க இருக்கு. டுடே மட்டும்தான் இருக்கு. எஸ்டர்டே கிடையாது, டுமாரோ கிடையாது. டுடே இஸ் தி ஒன்லி டே தட் தி லார்ட் ஹஸ் மேட். He will rejoice and be glad in it. இன்றே களி கூர்ந்து சந்தோஷமா இருப்போம். இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரே, மகிழ்ந்து களி கூறுவோம், சந்தோஷமா இருப்போம். அதுதான் உண்மை. அல்லேலூயா. ஒரு வசனம் ஒன்று இருக்கு, அதாவது செய்கின்ற வேலையை தேவனுக்கு செய்வது போல் எண்ணி செய்ய வேண்டும், அப்பொழுது தேவன் உங்கள் தலையை உயர்த்துவான் இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? அர்த்தம் என்னன்னா, செய்யற ஊழியத்தை சரியா செய்யணும்னு இல்லை, வாழ்ற இந்த நாள், இன்னைக்கு டேட் என்ன, 2nd of March. 2nd of March முழுமையா தேவனுக்கு எப்படி நீங்க அப்படி பக்தியா ஒப்பு கொடுத்து வாழ்றீங்களோ, 2வது மார்ச் அன்னைக்கு வீட்டு வேலையா இருக்கட்டும், மனைவி செய்கின்ற பணியா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு வரதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு செய்யற பணியா இருக்கட்டும், அதை சிறப்பா தேவனுக்கு செய்வது போல் செய்யணுமா. அப்படி செய்யும் போது நாளைக்கான பாதையை அவர் காட்டுவார், அடுத்த 100 அடிக்கான வெளிச்சத்தை அவர் காட்டுவார். இல்லையா? இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு இன்னைக்கு எங்க பிரேக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தான் பாதை,
ஃபர்ஸ்ட் இந்த 100 அடியை முடிக்கணும். நம்ம இங்கே முடிக்காம என்ன பண்றோம், இது வேணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது இது மொத்தமும் உடஞ்சிருது. இந்த 100 அடி வெயிட் பண்ணிட்டே இருக்கு நீங்க நடப்பீங்கன்னு. இங்க எப்படி பாஸ்டர் நடக்கிறதுனா, தரிசித்து நடவாமல் எப்படி விசுவாசமா, பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு பாஸ்டர், எப்படி விசுவாசமா நடக்கணும்னா அவர் வசனத்தை கொண்டு நடக்கணும். அவர் வசனம் என்னவா இருக்கான், இந்த 100 அடி இருட்டா இருந்தாலும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கான். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, பிரச்சனை நமக்கான ப்ரொமோஷன், பிரச்சனைக்கான வழியும் தேவன் வச்சிருக்கார். அப்போ பிரச்சனையின் நேரம் என்ன பண்ணணும், புலம்பாம சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவர் வசனத்தை பேசிட்டு அவரை துதிச்சு பாடிட்டு நடந்து போயிட்டே இருக்க. அதுதான் சீக்ரெட். இன்னைக்கு ஜெயிக்கணும்னா 100 அடி 100 அடியா வாழுங்க, இன்னைக்குன்னு வாழுங்க. டோன்ட் வரி அபவுட் டுமாரோ. தேவன் சொல்லிட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்துவ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமீன் சொன்னா போதும். கையருக்கு நல்லா சத்தமா. அவ்வளோதான் பிடிக்குமா? பிடிக்கும்ல? சொன்னா செய்வீங்கல்ல? சொன்னா செய்வீங்கல்ல? சொல்றாரு, நாளைய குறித்து கவலைப்படாத. நாளைக்கு என்ன குழம்பு வைப்பேன், எப்படி பேக் பண்ணுவேன், கிருபாவை எப்படி அனுப்புவேன், எத்தனை மணிக்கு போய் சாப்பாடு கொடுப்பேன், இதெல்லாம் தேவையில்லாதது. நாளைக்கான பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்குவோம். ஏன்னா நாளைக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சரி, இப்போ டெஸ்ட்டுங்க, சேலஞ்ச். 4th மார்ச், அதாவது டியூஸ்டே. நீங்களாம் ஆவிக்குரிய ஆட்கள் தானே, என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தான் கண்ணெலாம் இருக்குல்ல, பார்த்து சொல்லுங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. முடியாதா? சரி, அது கூட வேண்டாம், ரொம்ப கஷ்டமானது. இப்போ டைம் வந்து 9:02, 9:02, 9:15 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. 9:15 என்ன நடக்க போகுது? 10:10 என்ன நடக்க போகுது? 10:30 என்ன அகஸ்திய ஆரியாஸ்க்கு போயிருவோமா? நீங்க பிளான் பண்ணதை நான் கேட்கல, என்ன நடக்க போகுதுன்னு தான் கேட்டேன். இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளானிங் வேற, ரியாலிட்டி வேற. அதுதான் தேவன் செய்கின்ற திருவிளையாடல். லீலைகளில் இதுவும் ஒன்று. நீங்க பிளான் பண்றது இன்னைக்கு 10:10 நான் சர்ச்சுக்கு போயிருவேன்னு, ஆனா எல்லாத்தையும் லேட் ஆக்கி 10:30 கொண்டு போறது தேவனுடைய திட்டம். அங்க பொறுமையை சோதிச்சு விசுவாசத்தை கொடுத்து முழுமைப்படுத்தி சபையில கொண்டு வந்து நிறுத்துறார். எப்படி? பிளானிங் வேற, ரியாலிட்டி வேற. நான் கேட்கறது ரியாலிட்டி, உங்க பிளானிங்கை கேட்கல. எந்த ஹோட்டலுக்கு போவீங்க, எங்க கறி வாங்குவீங்கன்னு கேட்கல. 9:30 என்ன நடக்க போகிறது, என்ன ரியாலிட்டி நடக்க போறது சொல்லுங்க பாப்போம். கண்ணு இருக்கு, ஜெபம் பண்ற ஆட்கள் சொல்லுங்க. முடியாது இல்ல? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? 9:03 தான் கண்ணுக்கு தெரியுது. ஆமாம் இல்லையா? 9:04 கூட கண்ணுக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிம்மதியா வாழணுங்க. இன்னைக்கு நீங்க கவலைப்பட்டு, நீங்க இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு கேன்சர் வரவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்றேனே, கவலை தான் பெரிய கேன்சர். அதுதான் உண்டாக்குது. ஏன் கவலைப்படுறீங்க? என்ன கவலைன்னு பார்த்தா, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளான்னைக்கு என்ன நடக்குமோ, நைட்டு என்ன நடக்குமோ. சரி, இதெல்லாம் ஒரு கவலைன்னு விட்டா, தாயார்கள் நீங்க படுற கவலை இருக்கே, நைட்டு மாவு கிடைக்குமோ, மாவு கிடைக்கலன்னா வேற ஏதாவது பண்ணுங்க. மாவு மட்டும்தான் நைட்டு கிடைக்குமா? இன்னைக்கு என்னென்னத்துக்கெல்லாம் நீங்க கவலைப்படுறீங்க பாருங்க. நாளைய குறிச்சே கவலைப்படக்கூடாதுன்னு இருக்காரு, நம்ம நைட்டு சாப்பாடு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். Have some sense. Get to your senses. Get to your consciousness. இன்னைக்கு வசனத்தை கடைபிடிக்கிற ஆட்கள் தேவன் சொன்ன வாக்க கடைபிடிங்க. நாளைய குறித்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைய குறித்து. ஏன் இப்ப நான் வசனம் தானே பேசுறேன், அதுக்கே நார்த்ல கொள்ளக்காரங்க மாதிரி இப்படி மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைய குறித்து. என்னைய பார்த்து சொல்லலைங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிரதர், நாளைய குறித்து கவலைப்படாதீங்க பிரதர். இதையும் சொல்லுங்க. நீங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, கவலைப்படுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, சந்தோஷமா இருங்கள் என்று. நம்ம கவலைப்படான்னு சொல்லி அவங்க கவலைப்படுவாங்க. அதனால நாளைய குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அதற்கான கிருபையை தேவன் அளிப்பார். சொல்லுங்க, அதற்கான கிருபையை தேவன். எப்படிங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர் வசனம் பாதைக்கு
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எனக்கு 40 வயசுல நான் வீடு வாங்குவேனா, இதெல்லாம் பண்ணுவேனான்னு தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இந்த ஊழியம் நடந்திருக்காது. எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எனக்கு இன்னைக்கு தேவன் எப்படி நடத்துவார் அது போதும், போயிட்டே இருப்போம் சந்தோஷமா. அவ்வளோதான். நாளைக்கு 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 என்ன திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை நாளைக்கு ஒரு கடன் பிரச்சனை வரலாம். அதற்கான தீர்வை நாளைக்கு 4:30 மணிக்கு தேவன் வச்சிருப்பார். நீங்க இன்னைக்கே புலம்பி நாளைக்கு எடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு 4:30 மணியே நிம்மதியா வாழணும். நாளைக்கு 4:30 குளிச்சு 7:30 உண்டாக்கிடக்கூடாது. பரவாயில்ல, இன்னைக்கு ரைம்ஸ் நல்லா வருது, எனக்கு நல்ல ஃப்ளோவில் இருக்க போல. நான் புரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட், சிம்பிள். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரவங்க, டாக்டர் சொல்லுவார், மதிப்புக்குரிய டாக்டர் என்ன வேணாலும் சொல்லிட்டு, அவருக்கு என்ன கஷ்டமோ அவர் என்ன வேணாலும் சொல்லுவார். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொன்னதை வச்சு நடக்காதீங்க, தேவனுடைய வார்த்தையை வச்சு நடக்க. அவர் சொல்லுவார், அவர் இருக்கலாம் இல்லாமல் மேபியில சொல்லுவார், நம்ம ஃபெய்த்தில் சொல்லுவோம். அவர் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆப்ரேஷன் பண்ணால் காப்பாற்றலாம், காப்பாற்ற முடியாம அவர் எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாம் கன்சிடர் பண்ணி பேசுவார். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் தலைமுறையினால் ஆகலாம், ஆகாமல் போகலாம் இல்ல, ஆனோம். ஜெபம் என்பது என்ன? பெற்றுக்கொண்டதை போல் விசுவாசித்து நன்றி சொல்லுவது. அதனால இன்னையிலிருந்து பிரச்சனையிலையும் ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி பாஸ்டர்? பாட்டு பாடுங்க. இன்னைக்கு முடிச்சிட்டாரு தேவன், சோதனையை தந்தா வழி வச்சிருக்காரு, அந்த வழியை குறிச்சு பாட்டு பாடுங்க. ஹலோ, சொல்றது புரியுதாங்க? இன்னைக்கு கடனை அனுமதிச்சிருக்காருன்னா கடனுக்கான விடுதலையும் தேவன் கொடுத்துருப்பாரா இல்லையா வசனத்தின்படி? அப்போ அந்த வெற்றியை நினைச்சு பாட்டு பாடுங்க. வெற்றியை நினைச்சு என்ன பண்ணணும்? சந்தோஷமா பாட்டு பாடணும். தேவன் நிச்சயம் எனக்கு விடுதலை தந்துட்டான்னு பாடணும். அல்லேலூயா. கடைசியா இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் வாசம், சங்கீதம் 121 தானே இஸ்ரமா? வாசிங்க பாப்பா எல்லாரும். Fantastic verse. We'll finish it off with it. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். அல்லேலூயா. முடிஞ்சு. எல்லாம் ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம அடுத்த 100 அடியை வாழ்ந்தா போதும், அடுத்த 1 நிமிஷத்தை வாழ்ந்தா போதும், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமென். கடைசி அந்த மாசத்தோடைய வாக்கு தத்தத்தையும் வாசிச்சிருங்க. யோவேல் 2:24-25. 24 and 25. 24-25. கவலைப்படுற எல்லாருக்கும் இதுதான் பதில். இந்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு தேவன் சொல்லியிருக்கார். வாசிங்க 24 and 25. யோவேல் 2:24-25. களங்கள் தானியத்தினாலும் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 25வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். இதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். நீங்க இன்னைக்கு தேவனுக்கு செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் உண்மையா தேவனுக்கு செய்வது போல் செய்யுங்க. இந்த 100 அடியை நீங்க கணக்கு பண்ணி வாழுங்க. அடுத்த 100 அடி, அடுத்த 1 கிலோமீட்டர், அடுத்த 1 வருஷம், அடுத்த 100 வருஷத்துக்கு தேவன் வழிகாட்டுவார். ஆமென். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் பிரசனத்தால் நிரம்பட்டும். நாங்கள்
இறந்ததை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்படாமல் பரிசுத்தமாக விசுவாசமாக அடுத்த 100 அடியை சிறப்பாக வாழ நீர் உதவி செய்யும். அவர்களுக்கு பலன் தாரும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல நல்ல பிதாவே. Live the next 100 feet. God shall lead you to the kingdom. God bless you. Shalom.